நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து தன்வாயை தனக்கு எதிரி, அதாவது தன் செயலை தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க. அது போலதான் நம்ம ரேணுகா என்கிற ரேவதிக்கு ஃபோன் செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னும் என்ன பண்ண இருக்கா, வராம இன்னும் என்ன பண்ண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம மல்லியும் ஒரு பக்கம் என்ன இது புதுசா இருக்கு, இவங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை, ஆனா போன்ல தெளிவா பேசுறாங்க. இப்போ எங்கேயோ போறாங்களே, இதுல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு, இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பின்தொடர்ந்து போறாங்க. ஆட்டோவில் நம்ம மல்லி கரெக்டாக போயிட்டு அந்த கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து ஒரு ரெசார்ட்ல உட்காந்து இருக்காரு. அதே இடத்துக்கு கரெக்டாக ரேணுகாவும் போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்து காசு கொடுக்குறாரு. இதோ பாருமா, நீ வந்து என்னோட உண்மையான பொண்ணு ரேணுகா இல்லை, ஆனா என்ன இருந்தாலும் நீ நடிக்க வந்திருக்க, என் பொண்ணை மாதிரி இருக்க, உனக்கு தேவையானதை நான் பண்ணி தான் ஆகணும், உன் புள்ள உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வந்து 6 வயசு புள்ள வந்து கட்டி போச்சுது, என்ன ஏமா விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறது ஒரு பக்கம். இருந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கு, அந்த தாத்தா என்ன நல்லா பாத்துறாங்க, ஐஸ்கிரீம் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ கவலைப்படாத தங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே நல்லா தான் சொல்றாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவே எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்களும் அதே சமயத்தில் அங்கே வந்து என்ன ரேவதி நல்லபடியாக நடிச்சிட்டு இருக்க போல, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் சுமூகமாக தானே போயின்னு இருக்கு, எந்த ஒரு குட்டி சந்தேகமும் வந்துடக்கூடாது, சின்ன சந்தேகம் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும், எப்படியாவது வெண்பா அழைச்சிட்டு நாங்கள் ஃபாரின் போயிருங்க, அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளை கூட நீ சந்தோஷமா இருந்துக்கோ, உனக்கு சொன்ன மாதிரி ஒரு ரெசார்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு தனியாக ஒரு வீடு, கொஞ்சம் காசு, இது எல்லாமே கொடுத்துறேன், நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி தான் இது பண்ணாங்க. வீடு ஆல்ரெடி நம்ம ரேவதி பேருக்கு மாற்றி வச்சிட்டாங்க. ஐயோ சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்ன செய்ய போறாருங்க ஏது செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் பதட்டமும் ஒரு பக்கம் பயமும் அதிகமாயினே இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகளெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கொள்ற சத்தியை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை லாஸ்ட்ல போயிட்டு எந்த இடத்துல முடியுன்னே சொல்லிட்டு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. சரி போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு அங்க இருந்து ரேணுகாவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம மல்லி எல்லாத்தையும் வீடியோவா ஆதாரமா எடுத்து வச்சுட்டு போய் ரேணுகா கிட்ட, இதோப்பா நீ யாரு என்ன எவரா லொட்டு லொசுக்கு எல்லாமே ஆதாரமா இருக்கு, போலீஸ் கிட்ட கொடுத்து வச்சுக்கோ, நீ மட்டும் இல்லாம லாஸ்ட்ல உன் புள்ள அனாதையா நிற்கும், அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். மேடம் என்ன விட்டுருங்க மேடம், இப்படியே கூட ஓடிடுறேன், நீ ஓடவும் தேவை ஒளியும் தேவை, இங்க இருந்து நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சா மட்டும் போதும், அவனுக்காக வேலை செய்யற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்றதால என்கிட்ட சொல்லணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றத நீ செய்யணும், அப்படி செஞ்சு லாஸ்ட்ல அவங்கள ஒரே அடியே ஜெயில தள்ளிட்டு உன்னோட குழந்தைய கூட்டு நீ அவங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. யாருக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவங்க ரேணுகா ஒரு பக்கம் சரி ஓகே மல்லி நீ சொல்றது எனக்கு வாஸ்தவமா தான் இருக்கு, உன் பேச்சை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராதா, பிரச்சனைகள் வருமா, இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க, இதுல வேற ஏதான ஒரு ட்விஸ்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிரச்சனை ஒரு பக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றோம், அந்த பிரச்சனை வந்து எப்படி நாம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குங்க. அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு தீர்வா அமையும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தான் சொல்லி ஆகணும். சரி போனதெல்லாம் போயிருச்சு, இந்த விஷயத்த வந்து விஜய் காதல வந்து நம்ம மல்லி போடலாமா மாணவன் யோசிச்சுன்னு இருக்காங்க. விஜய் இப்பதான் ஏதோ ஒரு அளவுக்கு ரேணுகா வந்திருக்கான்னு சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுக்கணுமா, அவங்க எங்கன்னா அவங்க வாழ்க்கை தொடங்கின்னு போறாங்க, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. நம்ம மல்லி விஜயோட சுயரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில அவர் வருவாரா இல்ல நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாரானா அவர் வாழ்க்கை அவர் பார்த்துன்னு போயிட்டோம், அப்படி நாம வேணும்னு சொல்லிட்டு நினைச்சாரானா அந்த சமயத்தில் நம்ம எல்லா உண்மையும் சொல்லி இவங்களை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு ஒன்றும் தெரியலங்க. ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் போயிட்டு இருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்களா, இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க முடியாத அளவுக்கு அவங்க சிந்திச்சு வேற லெவலில் ஒரு பக்கம் மாசம் ஒரு காயின்னு நைத்தின்னு இருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு மூவும் பார்க்கும்போது அருமையாகவும் இருக்கு, அற்புதமாகவும் இருக்கு.
இந்த மாதிரியெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு, சிந்திக்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் செஞ்சுன்னு இருக்காங்க. சரி, எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டுமே, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்தாகணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நாம டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் மறைமுகமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையை ஸ்மூமாக முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் அந்த மாதிரிலாம் டைலாக் வராங்களே, எதுக்கு? எல்லாமே வாழ்க்கையில் அது ஒரு பாட்டு தான். அந்த பாட்டுக்காக தான் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண்கூடா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.